Hello students, in this session we are going to learn about classical mechanics and quantum mechanics. So what is classical mechanics? In our daily life, the motion of an object is described by classical mechanics, which is based on Newton's laws of motion. Okay. The particles, the physical state of the particles are defined by the position and momentum. Before entering into the topic, let's see an example. If you are traveling from point A to point B, starting from A to end in point B, the total distance is 60 km. Okay, imagine that you are traveling from point A to point B and you are covering a total distance of 60 km and your speed is 60 km per hour. Then you will complete your journey within how many hours? எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுவோம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் 60, உங்களுடைய ஸ்பீடும் 60 km per hour. Then you can complete your journey within 1 hour, isn't it? So this is the physical states of matter, and we can also predict by half the time, that is ஒரு 30 minutes கழிச்சு நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்மளால் சொல்ல முடியும் தானே? 1 ஹவரில் 60 km ட்ராவல் பண்ணுறோன்னா half an hour we can complete the half of the distance, isn't it? So 30 kilometers நம்ம என்ன பண்ணியிருப்போம், கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத நம்மளால் சொல்லவும் முடியும். அதே நேரம் இன் ஃபியூச்சரில் இஃப் யூ எக்ஸ்டெண்ட் யுவர் ட்ராவலிங் டைம் ஃபார் பியாண்ட் 1 hour, ஸோ 1 ஹவருக்கு அப்புறமும் எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிட்டோம்னா தென் டோட்டலி ஹவு மச் டிஸ்டன்ஸ் யூ கேன் கம்ப்ளீட் இட். ஸோ ஃபஸ்ட்டு 1 hour 60 km கம்ப்ளீட் பண்ணுவோம், செகண்ட் 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டோம்னா ஃபியூச்சரில் இன்னொரு 60 கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்போ டோட்டலாக 120 km நம்ம என்ன பண்ணியிருப்போம், கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். நியூட்டன்ஸ் மோஷன்ஸ் படி நம்மளால் ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் எ சிஸ்டத்தை ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லவும் முடியும். ஓகே, பட் இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள்ஸ், ஹைசன்பர்கோட அன்சர்டனிட்டி பிரின்சிபல் ஞாபகம் இருக்கா? நம்மளால் ஒரே நேரத்தில் பொசிஷன் அண்ட் மொமெண்டத்தை என்ன செய்ய முடியாது, அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அதுதான் ஹைசன்பர்குடைய அன்சர்டனிட்டி பிரின்சிபிள். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஒன்லி பார்ட்டிக்கிள் நேச்சர் ஆஃப் த மேட்டர்ஸை மட்டும்தான் கன்சிடர் பண்ணதே தவிர்த்து நம்ம இப்போ பார்க்க போகிற சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் லைக் ப்ரோட்டான், எலக்ட்ரான், இந்த மாதிரியான மைன்யூட் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. என்ன நேச்சர்லாம் இருக்குது, வேவ் நேச்சரும் இருக்குது, பார்ட்டிக்கிள் நேச்சரும் இருக்குது. ஸோ அப்போ அதை கன்சிடர் பண்ணலை. ஸோ ஹைசன்பர்குடைய பிரின்சிபிள் படி நம்மளால் ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள்ஸினுடைய பொசிஷன் அண்ட் மொமெண்டத்தை சர்டைனாக சொல்ல முடியாது. ஒரு டிமெரிட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸினுடைய ஃபஸ்ட்டு டிமெரிட். ரெண்டாவது டியூவல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஒன்லி பார்ட்டிக்கிள் நேச்சர் ஆஃப் த நேச்சரை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுது. மேட்ரஸ்னுடைய அதர் நேச்சர், தட் இஸ் வேவ் நேச்சரை அது கன்சிடர் பண்ணலை. ஸோ இந்த ரெண்டு லிமிட்டேஷன்ஸ் தான் ஒரு நியூ மெக்கானிக்ஸ்க்கான எவல்யூஷனுக்கு ரீசனாக அமையுது. ஸோ அந்த இதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். இட் இஸ் ஒன்லி ஃபார் த சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் ஆர் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள்ஸ். ஸோ இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை நம்ம எதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், பார்ட்டிகிள்ஸ் நியர் சைஸில் 10⁻⁹ ஈக்குவல் அல்லது அதை விட கம்மியான பார்ட்டிகிள்ஸுக்கு நம்ம இந்த குவாண்டம் மெக்கானிக் அப்ளை பண்ணிக்கலாம். பட் லார்ஜர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம எதாவது அப்ளை பண்ணிக்கலாம், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன் ஏன் நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை எலக்ட்ரான்ஸ் மாதிரியான மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது, ஏன் புதுசாக ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணணுங்கிறது இதுதான் ரீசன். ஓகே, சரி. இதை டெவலப் பண்ணுறவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரோடிஞ்சர் அப்படிங்கிற எர்வின் ஸ்க்ரோடிஞ்சர். அவர் ஒரு வேவ் ஈக்குவேஷன் நமக்கு க்ரியேட் பண்ணி தராரு. அதை தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஏன் வேவ் ஈக்குவேஷன் சொல்கிறோம்னா எலக்ட்ரான் வேவாகவும் பிஹேவ் பண்ணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்லேருந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ அந்த வேவ் ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ், அதுதானே 3D பிக்சர்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம், 3 டைமென்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் ஒரு வேவாக 3 டைமென்ஷன்ஸ்லையும் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஸ்க்ரோடிஞ்சருடைய வேவ் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரோடிஞ்சருடைய வேவ் ஈக்குவேஷனுடைய மெயின் எக்ஸ்பிரஷன் வந்து h cap psi which is equal to E psi. ஸோ h cap இதுதான் இந்த h cap. இந்த h capக்கு பேர் தான் ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். சைங்கிறது தான் வேவ்
ஃபங்க்ஷன். சரியா? h cap is a Hamiltonian operator, psi is a wave function. இதெல்லாம் அட்வான்ஸ்டு மேத்தமேட்டிக்ஸு. ஸோ நமக்கு ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடலாம் வேண்டாம். அதை நம்ம ஃப்யூச்சரில் நீங்கள் இது பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸோ h cap psi is equal to E psi. E is the energy of the system. ஓகே. ஸோ இந்த சைங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, ஒரு ஸ்பேஸில் அந்த எலக்ட்ரானுடைய மூமெண்ட் டிபெண்டிங் ஆன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஏன்னா ஃபோர்ஸ் வச்சு தான் மூமெண்ட்டே இருக்க முடியும். F is equal to ma தான் நியூட்டன்ஸுடைய செகண்ட் லா. ஸோ அந்த ஃபோர்ஸ் மூலியம் தான் மோஷன்ஸ் இருக்குது. அந்த இதை நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம்? வேவ் பார்ட்டிகிள்ஸுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபோர்ஸு அந்த எலக்ட்ரான் மேலே மூவ் ஆகும்போது என்ன அதோட சேஞ்சஸ், அதோடைய வேவ் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறதான் இவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. தட் இஸ் 3 டைமென்ஷனில். ஸோ இவருடைய கான்செப்ட் படி h cap psi is equal to E psi. இந்த சைங்கிறதான் எக்ஸ் ஒய் இசட் இந்த 3 கோஆர்டினேட்ஸ்லையும் அதனுடைய பொசிஷனில் சேஞ்சஸ் வரும்போது வேவ் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத சொல்ல போகிற ஈக்குவேஷன். சரி, இப்போ இதனுடைய கம்ப்ளீட் ஃபைனல் ஈக்குவேஷன் தான் ஃபார்மெட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹெச் கேப்பினுடைய எக்ஸ்ப்ரெஷன், ஒரு ஆப்ரேட்டருடைய எக்ஸ்ப்ரெஷன் என்னதுன்னா -h² / 8π² m dou square psi by dou x square dou square psi by dou square by dou y square dou square by dou z square plus v. ஸோ நம்ம டோட்டல் எனர்ஜிங்கிறது கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த v தான் இது. சரியா? ஸோ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சையை வச்சு, ஏன்னா h cap psi தானே, ஸோ சையை வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறோம். -h². ஹெச்ங்கிறது என்னது? ஃப்ளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல டி ப்ரோக்லி ஈக்குவேஷன்ஸில். ஸோ அந்த ஹெச் தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ -h² / 8π² m dou square psi by dou x square dou square psi by dou y square dou square psi by dou z square. தட் இஸ் இந்த 3 டைமென்ஷனில் எக்ஸ் ஒய் இசட் 3 ஆக்சிஸ்லையும் அந்த எலக்ட்ரானுடைய வேவ் ஃபங்க்ஷனில் ஏற்பட்ட சேஞ்சஸ் தான் இது. ப்ளஸ் வி psi which is equal to total energy of the wave function E psi. ஸோ இதில் நம்ம இந்த 8π² m கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ அதை வச்சு -8π² m h² வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது இந்த -h² இங்கே 8π² m இங்கே இன்வெர்ஸாக இருக்குது. ஸோ அது கேன்சல் ஆயிரும். ஸோ dou square psi by dou x square dou square psi by dou y square dou square psi by dou z square plus 8π² m h². இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? ஒரு மைனஸு, இங்கேயும் ஒரு மைனஸு, மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே வியில் π² mலாம் இல்லை. ஸோ அது உள்ளே வந்துடும். 8π² m h² இன்ட்டு E - v psi which is equal to 0. ஸோ இதுதான் ஸ்க்ரோடிஞ்சருடைய வேவ் ஈக்குவேஷன் சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் பார்த்தோம்னா டைமை மென்ஷன் பண்ணுற டி அப்படிங்கிற எந்த ஒரு வேரியபிளும் உள்ளக இல்லை. ஸோ அப்போ டயத்தை பொறுத்து அந்த எலக்ட்ரானுடைய வேவ் ஃபங்க்ஷனில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது அப்படிங்கிறதான் இது மென்ஷன் பண்ணுது. ஸோ அதனால தான் டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்க்ரோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் என்ன செய்கிறோம்? மென்ஷன் பண்ணுறோம். சரி, ஸோ இதுக்கு எப்படி வேல்யூஸ் அப்ளை பண்ணுறாங்கன்னா, இந்த சை வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதில் சைடில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அகெயின் எல்லா ரிசல்ட்டுமே நமக்கு வந்து என்னது அப்படின்னா ஒரு மீனிங்ஃபுல்லான ரிசல்ட். ஆனால் அகெயின் இப்படி கிடையாது. இந்த சைக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் வேல்யூஸ் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஐகன் வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம். அந்த எனர்ஜி வேல்யூஸ் தான் ஐகன் வேல்யூஸ் தான் இருக்குது பார்த்தீங்களா, ஐகன் வேல்யூஸ். ஸோ இந்த ஐகன் வேல்யூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எதெல்லாம் நமக்கு மீனிங்ஃபுல்லான ரிசல்ட், தட் இஸ் எந்த பர்டிகுலர் சை வேல்யூவுக்கு நமக்கு பெர்மிட்டட் வேல்யூஸ் வந்து கிடைக்குதோ அதுதான் ஐகன் வேல்யூஸ்னு சொல்கிறோம். அந்த இது மட்டும்தான், அந்த வேல்யூஸ்க்கு கிடைச்ச சை வேல்யூ மட்டும்தான் அட்டாமிக் ஆர்பிட்டலை என்ன செய்யும்? ரெப்ரசன்ட் பண்ணும். சரியா? ஸோ அட்டாமிக் ஆர்பிட்டல் அப்படிங்கிறது ஜஸ்ட் நத்திங் பட் இந்த சை வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி வர்ற வேல்யூஸ் தான். சரி, இப்போ இது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். இன்னும் அதனுடைய மெயின் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஓகே, இதனுடைய மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? த எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம் இஸ் குவான்டைஸ்ட். ஏற்கனவே சொல்லிட்டோம் குவான்டைஸ்ட்னா அதுக்கு ஒரு டெஃபினட் வேல்யூ இருக்குது அப்படின்னு. இப்போ தான் பார்த்தோம் எல்லா சை வேல்யூவும் நமக்கு என்ன செய்யறதில்ல, ரிசல்ட்டு தெளிவாக கொடுக்காது. ஸோ பர்டிகுலர் சை வேல்யூக்கு மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் சை வேல்யூ தான் அந்த ஆர்பிட்னுடைய வேல்யூ. சரியா? ஸோ ஒவ்வொரு போர் கான்செப்டில் பார்த்துருந்தோம்ல, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருந்துச்சுல்ல, அதே மாதிரி
அதை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ எலக்ட்ரான்ஸு சர்க்குலர் பாத்து தான் இருக்குது. அந்த சர்க்குலர் பாத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெஃபினைட் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். எனர்ஜி அந்த ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இருக்குங்கிறதையும் ஒரு கான்செப்டில் பார்த்துட்டோம். அந்த எனர்ஜியை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஸ்க்ரோடிஞ்சர் வழியாக டிரைவ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, ஒரு பாத் மட்டும் கிடையாது, மல்டிபிள் பாத் இருக்குங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை தான் இங்கே அகைன் மென்ஷன் பண்ணுது. ஒரு சையோட முடிய போகிறது கிடையாது. வேல்யூஸ் மாற்ற ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்க்கும் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆன்சர்ஸு கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ மல்டிபிள் பாத் ஆர் பாசிபிள் அப்படிங்கிறத போர்டும் சொல்லியிருந்தார். அதை ஸ்க்ரோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் வழியாக என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம செக் பண்ண முடியும். இதுதான் அதனுடைய அடுத்த ஃபியூச்சர். ஓகேவா? அதுதான் நம்ம அலௌட் எனர்ஜி லெவல்ஸ்னு சொல்கிறோம். தட் இஸ் ஆர்பிட்ஸ். ஃபஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட். அடுத்ததாகல ஹைசன்பர்க்கினுடைய அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் படி நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒரு மைன்யூட் பார்ட்டிகிள்ஸ்னுடைய பொசிஷன் அண்ட் மொமெண்டத்தை சைமில்டேனியஸாக அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாது. சரியா? இப்போ குவாண்டம் மெக்கானிக்கல் படியும் அதே தான் கான்செப்ட். நம்மளால் என்ன செய்ய முடியாது, இப்போ 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் இந்த சை வேல்யூ சுற்றிட்டு இருக்குங்கிறத நம்ம சொன்னால் கூட ஒரு செகண்டில் அதனுடைய பொசிஷன் நம்ம சொன்னோம்னா மொமெண்டமில் வேரியேஷன் இருக்கலாம். அதில் மொமெண்டம் கண்டுபிடிக்கும் போது பொசிஷனில் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அப்போது இங்கே குவாண்டம் மெக்கானிக்ஸில் புதுசாக ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் ஆர்பிட்டல். நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஆர்பிட். இப்போ புதுசாக பார்க்க போகிறது ஆர்பிட்டல். ஆர்பிட்டல்னால் என்ன? Orbital is a 3-dimensional space in which the probability of finding the electron is maximum. Probability தான் இது. பொசிஷனுங்கிறத ப்ராபபிலிட்டி சொல்கிறாங்க. எங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மஸ்கிட்டோ இருக்குது, ஒரு ரூம்குள்ளே ஒரு மஸ்கிட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மஸ்கிட்டோ அதோடைய பொசிஷன் நம்மளால் எக்ஸாக்டாக இங்கே தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? பார்த்துட்டே இருக்கும்போது அதனுடைய பிளேஸஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஏரியாவுக்குள்ளே இது இங்கெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு ப்ராபபிலிட்டி தான் சொல்ல முடியுமே தவிர்த்து இங்கே தான் இருக்குங்கிறது நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இதுவும். ஒரு எலக்ட்ரானுடைய பொசிஷனோட ப்ராபபிலிட்டியை தான் நம்ம என்ன செய்கிறோம், சை வேல்யூவில் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். அதுதான் ஆர்பிட்டல் அப்படிங்கிறது. அடுத்தாக்கில் 4th பாயிண்ட். இந்த ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷனுக்கு நிறைய ஒவ்வொரு வேல்யூஸ் போட நமக்கு நிறைய எனர்ஜி லெவல்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஆர்பிட்டல்னு சொல்கிறோங்கிறத பார்த்தாச்சு. சரியா? இந்த ஆர்பிட்டல் தான் வேவ் ஃபங்க்ஷன் சை. ஏன்னா ஆர்பிட்டலுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு பார்க்குறோம்ல, அதுதான் வேவ் ஃபங்க்ஷன் சை. சொன்னதே தான் திருப்பி சொல்லிட்டுருக்கோம், புதுசாலாம் வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் 5. அப்போ இந்த வேவ் ஃபங்க்ஷன் சைக்கான மீனிங்கிறது என்ன அப்படின்னா எந்த மீனிங்குமே கிடையாது. அதாவது இது ஒரு ஆர்பிட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறதான் சொல்லுது. அப்போ அதோடைய ப்ராபபிலிட்டியை சொல்கிறது தான் அதுக்கு அடுத்த கான்செப்ட். த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இன் அ ஸ்மால் வால்யூம், தட் இஸ் டிஎக்ஸ் டிஒய் டிஇசெட். ஒரு சின்ன ஸ்பேஸ்க்குள்ளக்க அந்த XYZ கோஆர்டினேட்ஸில் நம்ம எப்படி அந்த எலக்ட்ரானுடைய ப்ராபபிலிட்டியை பார்க்க போகிறோம்னா இதனுடைய ப்ரொபோர்ஷனல் வேல்யூ, தட் இஸ் சை ஆஃப் XYZ, மாடலஸ் ஆஃப் சை XYZ ஹோல் ஸ்கொயர் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஹோல் ஸ்கொயர் தான், இந்த சையனுடைய ஸ்கொயர்ஸ் தான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டிங்கிறது. ஸோ சைக்கான வேல்யூவுக்கு அது 3 கோஆர்டினேட்ஸை லார்ஜ் வேல்யூவாக கம்ப்ளீட் பண்ணிடும். ஆனால் சை ஸ்கொயருங்கிறது அந்த பர்டிகுலர் பாத். இப்போது சைனா டோட்டலாக ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்துன்னு எல்லா இதுவும் போய்கிட்டே இருக்கும். பட் சை ஸ்கொயருங்கிறது ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் உள்ள ஆர்பிட்டல். அடுத்தாக்கில் செகண்ட் ஆர்பிட்டில் உள்ள ஆர்பிட்டல். ஒவ்வொரு செட் ஆஃப் வேல்யூஸ்க்கும் நீங்கள் கண்டுபிடிக்கிற சை வேல்யூக்கு ஸ்கொயர் பண்ணும்போது, இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஒரு சை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா அது கூட ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அது ஃபஸ்ட்டு ஆர்பிட்டல், அதில் உள்ள ஆர்பிட்டல். அடுத்ததாகல செகண்ட் சை வேல்யூக்கு நம்ம கண்டுபிடிச்சதை ஸ்கொயர் பண்ணும்போது செகண்ட் ஆர்பிட்டில் உள்ள ஆர்பிட்டல்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்கும். இதை தான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்னு சொல்கிறோம். தட் இஸ் சை ஸ்கொயர். ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸு பார்ட்டிகிள் நேச்சரை தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த பொசிஷனில் நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி சர்க்குலர் பாத்தில் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் முடிஞ்சு போச்சு. பட் குவாண்டம் மெக்கானிக்ஸு நமக்கு என்னது, ஜஸ்ட் ஒரு ப்ராபபிலிட்டிக்கு தான் நமக்கு கொடுக்க முடியுமே தவிர சர்டைன் பாத் இங்கே தான் இருக்குங்கிறத சொல்ல முடியாது. இவ்வளோ தான் இந்த ரெண்டுக்கும் உள்ள சிம்பிள் டிஃப்ரென்ஸ். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஒன்லி கன்சிடர் த பார்ட்டிகல் நேச்சர் அண்ட் இட்ஸ் மென்ஷன் த எக்ஸாக்ட் பொசிஷன் ஆஃப் ஆர் exact position and velocity of a microscopic particle. But in quantum mechanics, it's also considered the wave nature of the microscopic particle. So it gives the probability density of the particles whether it is present in this particular region, not the exact position. That's the main difference between the classical and the quantum mechanical model of the atoms. Okay, I hope you all understand the topic. So thanks for watching. See you in the next session.